இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே மிஸ்டர் கூன் சொல்லிட்டு ஒரு பர்சன் காரில் வர்றாங்க. ஸோ அந்த கிளப்போட ஓனர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு கேர்ள் வர்றா. அவளோட நேம் வந்து ரேன். அவள் வந்து அங்கே மியூசிக் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. பட் அங்கே கேப் எடுத்தது தான் புரியுது அது மிஸ்டர் கூ கிடையாது, மிஸ்ஸஸ் சூனியான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க, எவ்வளோ அழகாக நீ வந்துட்டு இந்த மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்க, யார் உனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்போங்க அவங்க அந்த ஓனர் சொல்கிறாங்க, இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு மியூட், அவளால் பேச முடியாது அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு சூனியான், பட் எனக்கு வந்து உன்னால் ஒரு காரியம் ஆக போகுது, நீ எனக்காக ஒரு பேபி பெற்று கொடுக்கணும், இந்த வேலை பண்ணேன்னா உனக்கு நான் வந்துட்டு நிறைய பணம் கொடுப்பேன், நீ இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு சரி இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. பிறகு அங்கே வீட்டுக்குமே இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் வேலை முடிஞ்சதுமே கிளம்பிப்போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே அனுப்பி விடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ குவை காமிக்கிறாங்க. அவனுக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கு கொடுத்துருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் அவள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி நான் வந்துட்டு பண்ண போகிற காரியத்தினால சூனியா நீயா உன் தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டேன், நான் வந்துட்டு இதை பண்ணி முடிக்கிறப்ப நீ உன்னை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சதுமே கரெக்டாக எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. ஸோ வந்துட்டு அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த ஃபேஸை பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணியிருக்கா போல். அங்கே அவள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் வந்து தீயில வந்துட்டு எரிஞ்சு போய் செத்தது தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இவளை மட்டும் எப்படியோ காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இவ இப்போ இங்கே சூனியானை வந்திருக்கா போல். அப்போ அவங்க ஃப்ரெண்டாக வந்துட்டு இவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியுமே பண்ணிவிட்டு நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொன்னதும் பட் ஹீரோயினுக்கு அவளோட ஃபேஸை பார்த்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன், பின்னாடி வந்துட்டு நடக்க போகிறத நீ வந்து எதுவும் கேர் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். இந்த சூனியான்ட்டாங்க அந்த மெய்டு சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா மியூட் மாதிரிலாம் தோணலை, அவள் ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு மேலே சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவள் அந்த ப்ளே பண்ண மியூசிக் வந்து சிங்கிங் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துட்டு பாடவே முடியாது. ஸோ அவளால் எப்படி சிங்கிங் பண்ணாமல் இருக்க முடியும், அவள் போய் தான் பேசிகிட்டு இருக்கா, எனக்கு நல்லா தெரியும், அவளாவே வசமாக மாட்டுவா, அதுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ட்ரக்ல இருந்து அங்கே நல்லாவே விடுபட்டான் போல். ஹீரோயினை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு உன்னை இங்கே அனுப்பி வச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா. அவன் கையை கட்டி வச்சுட்டு நீ இப்போ சொல்லலைன்னு வச்சுக்கோமே நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த சூனியானுமே வேமா அங்கே வந்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ஹீரோயினை கைப்பிடியாக பிடிக்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் இவன்ட்டு நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பேசினா வசமாக மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆக போனதுமே அங்கே தலையை பிடிச்சி அமுக்கிட்டு நீ இப்போ உயிரோடு இருக்கணும்னா ஒழுங்காக வந்துட்டு லெட்டரில் எழுதியாச்சு காமிச்சிரு, ஏன்னா உன்னால் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் எழுத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவள் எழுதி அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. வேணுக்குனே அவன் ஃபேஸ் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போனதுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிட்டு டக்குன்னு விளைவிக்கிறான். பேப்பரில் எழுதியிருக்கதை பார்த்துட்டு அவனால் நம்பவே முடியல. கண்டிப்பாக இப்படி நடக்க சாத்தியமே கிடையாது, நீ போய் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லும்போது பார்த்தா ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவன் வந்துட்டு அப்போ என் கூட வந்துட்டு ஒன்றா இருக்க முடியாது, அவ கூட சேர்ந்து இருப்பானான்னு சொல்லிட்டு உள்ளே போக ட்ரை பண்ணதுமே அந்த அசிஸ்டன்ட், மேடம் நீங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னா பிளான் எல்லாமே சொதப்பி போயிடும், நீங்களாவே நான் தான் இது ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு போய் மாட்ட போகிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த சூனியன் ரொம்ப வந்து கோவத்தில் அங்கே வந்து உள்ளே போயிடுறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ நல்லா வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கான். இந்த பக்கம் அவளுமே தான், இப்போ நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு நான் வந்துட்டு இந்த பொண்ணு கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீயா ஏதாச்சும் நினச்சிக்காத, நான் உன்னை தவிர எந்த ஒரு பொண்ணையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு எனக்கு உன் மேலே ரொம்பவே சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறா. இவ வந்துட்டு என்ன காரியத்துக்காக வந்திருக்கான்னு நம்மளுக்கு தெரிய வேணாமா, நம்ம இவளை வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்னு அவள் சொல்கிறா. ஸோ ஹீரோயினுக்குமே அங்கே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே போட்டு விட்டுட்டு சொல்கிறாரு, நீ வந்துட்டு தப்பாக ஏதாச்சும் சொன்னேன்னா நீ கண்டிப்பாக இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, நீ தான் வந்து அவருக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்தியான்னு. அவள் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்டினதுமே அப்போ அவள் உண்மைதான் சொல்கிறா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சுக்குது. சரி நீ வந்துட்டு இப்போ என்ன காரியத்துக்காக வந்திருக்க, இங்கே அவரை வந்துட்டு ஏதாச்சும் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அப்பயுமே அவள் இல்லைன்னு சொல்கிறா. அது உண்மைதானே, சூனியானை தான் அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்திருக்கா, அதுவுமே வந்துட்டு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ அவர் இன்னொரு கொஸ்டின் கேட்கும்போது அங்கே சூனியா நீ ஸ்டாப்
ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பென்டென்ட் மாதிரி இருக்குது அதை அங்கே கையில் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிருது. ஏன்னா அந்த பென்டென்ட் பாதியாக பிச்சு அவளோட ஃப்ரெண்டுக்கு அவள் வந்துட்டு சின்ன வயசில் கொடுத்துருக்கா. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆனதும் அதை பார்த்துட்டு அங்கே அவள், நீ இதை பார்த்து எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கா, அப்போ என்ன விஷயம், இதை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு கேட்டுட்ருக்கா. ஏன்னா வந்துட்டு அந்த பென்டென்ட் அந்த தீயில வந்து கருகி அது வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இத்தனை வருஷமாக அவள் வந்துட்டு சேஃப்டியாக எடுத்து வச்சிருக்கா. அங்கே அவள் ரொம்ப கோவப்படுறதை பார்த்துட்டு அவளை அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ கமாண்டர் சொல்கிறாங்க, மேடம் ஆல்ரெடி இந்த பொண்ணுகிட்ட கொஸ்டின் கேட்டதுக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் தான் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நம்ம கேட்டேன்னா அவள் பயந்துட்டு போய் தான் பேசிகிட்டு இருப்பா. ஸோ வந்துட்டு நம்ம இப்படியே விட்டுறது தான் நல்லது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த பென்டன் வந்து தீயில வந்து கிடந்தப்ப இவ தான் அதை எடுத்திருந்திருக்கா. கூட சேர்ந்து அந்த மெய்டுமே இருந்திருக்காங்க. பார்த்தா இந்த லேடி மேலே எனக்கு இன்னுமே சந்தேகமாயிட்டு இருக்கு, இவ ஏதோ வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே கழுத்தை அறுத்துட்டு நானே செத்து போறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அங்கே குத்திக்க போறா. பட் அங்கே நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். பார்த்தீங்கல்ல, இவ இப்பவே இந்த மாதிரி பிஹேவ் பண்றானா, இவளால் நம்மளுக்கு பின்னாடி டேஞ்சர் வராதுன்னு என்ன அர்த்தம், பேசாம இவளை நம்ம கொலை பண்ணிடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு கோவமாயிட்டு, அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுல நீ ரொம்ப மும்முரமா இருக்கியே அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அந்த ஆள் அதெல்லாம் இல்லை, நான் வந்து வரங்களையும் பாருங்க, ஒரு மிஸ்ட்ரஸ் ஆல உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு சொல்லுதும் ஹீரோக்கு அவ்வளோதான் கோவமாயி போயிடுது. யாரை பார்த்துட்டா மிஸ்ட்ரஸ் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை நான் இன்னைக்கு போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண போனதுமே அப்போ அங்கே சூனியா, நீ அவனை விட்டு, அவன் வந்துட்டு ஏதோ நம்ம மேலே இருக்க அக்கறையினால பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறப்ப, நீ வந்துட்டு எப்பயுமே எதுவும் நினைக்காத, நான் ஒன்றை தவிர வேற ஒரு பொண்ணை எப்பயுமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சூனியான்ட்டு அவன் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்பவே கவலை ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. பிறகு நைட் போல காமிக்கிறாங்க. சூனியான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஃபுல்லாக ஹீரோயினோட ஃபேஸ் தான் வந்துட்டு இருக்கு. உன்னை நான் நிம்மதியாக தூங்க விட்டுருவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, அப்படி எப்பயுமே நடக்க போகிறது கிடையாது. கூட சேர்ந்து நான் உன்னையுமே கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கனவுல வந்து அந்த செத்து போன பொண்ணு தான் அவளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இவ ரொம்ப பயந்து போயிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க டாக்டரை கூப்பிட்டுறாங்க. பிறகு நம்ம ஹீரோவையுமே அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு, உங்களோட பேலன்ஸ் என்னமே வந்துட்டு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, இம்பேலன்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. அந்த ரேண்டனை பார்த்ததுலேருந்து தான் எனக்கு இப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கமெண்டர்கிட்ட, நீங்கள் வந்து அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் அவருக்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோ எப்பயுமே அவளை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். அவளோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட்டு மிஷின் வந்துட்டு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிருது. என்னை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பிளான் பண்ணி பண்ணான். ஸோ அதே மாதிரி தான் அவன் யோசிச்சுட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த கமெண்டர் வந்து, இப்படி அந்த பொண்ணை காணும் பாஸ், எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொன்னதுமே விழுந்தடிச்சு எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வந்துட்டு ஒரே ஒரு ஷூ மட்டும் தான் கிடக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷூ பார்த்தா அங்கே தண்ணிக்குள்ளே கிடக்கவுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினோட பாடி உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக குதிச்சு அவனே காப்பாற்றிடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எந்திரின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ எழுப்ப ட்ரை பண்ணாலுமே முடிய மாட்டுது. அப்போ அங்கே அந்த பர்சன் சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் வந்து பேசாமல் அவங்களுக்கு சிபிஆர் கொடுங்க அப்படின்னா தான் அவங்க வந்துட்டு சரியாவாங்கன்னு சொன்னதும் பேச திருப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பிக்கிறாங்க. அவன் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டை பிடிச்சி அமைக்க விடுறான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் முழிக்கிற மாதிரி இருக்கவுமே அவன் சிபிஆர் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனை போய் வேணுக்குன்னு அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே யாரோ அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு முழிப்பு வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதும் அங்கே அவன் தண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கான். நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்டதுமே அங்கே ஓடி போகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. பட் அவன் வந்து பிடிச்சிட்டு விட மாட்டான். வம்பு பண்ணி அங்கே தூக்கிட்டு போனதும் அங்கே நம்ம ஹீரோயின் என்னை விடன்ற மாதிரியே அங்கே ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளோட பிளானே இதுதான், அவன் வந்துட்டு விடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவளோட செகண்ட் பிளான்மே அங்கே சக்ஸஸ் ஆகிருது. அவன் அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு எதுக்காக இவளோட பாடியை பற்றின யோசனையாகவே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். வீட்டுக்கு கோட்டெல்லாமே போற்றி கூட்டிகிட்டு போனதுமே சூனியானுக்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாகி போயிட்டு, நீங்கள் எதுக்காக வந்துட்டு இவளை இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப முடியலை, நான் பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, இறக்கி விடுங்கன்னு சொன்னதும் நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ மோசமாக மாறி போயிட்டே, என்னால் நம்பவே முடியலை, நேற்று எனக்கு முடியலை அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண வந்தால, இன்னைக்கு முடியலன்னா நான் ஹெல்ப் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவள் எவ்வளோ சொன்னாலுமே கேட்காம அங்கே தூக்கிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக அங்கே சக்ஸஸ் ஆகிடுறான்னு நினச்ச மாதிரியும் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு பொருளெல்லாம் அங்கேயும் இங்கேயும் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா. அப்போ அந்த மெய்டு வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னடா இந்த லேடி இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நான் வந்துட்டு அவனை அடையிறதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டேன், நான் எல்லாத்தையுமே வந்து இழக்கிறதுக்குமே ரெடியாக இருந்தேன், என் கூட சேர்ந்து ஃபிசிக்கல் மட்டும்தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்டிஷன் போட்டோம். பட் வந்துட்டு ஆனால் இவன் கொஞ்சம் கூட வந்து நன்றியே இல்லாமல் இப்போ வேற ஒருத்தி கூட சேர்ந்து போயிட்டுருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப
ரொம்ப அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த லேடிகிட்ட சொல்யூஷன் கேட்டதுமே, மேடம் நீங்கள் தான் எப்பயும் இவரோட ஒய்ஃபாக இருப்பீங்க, உங்களை மிஞ்சி யாராச்சும் இருக்க முடியுமான்னு சொன்னதும், சும்மா அப்படி வெட்டியாலாம் பேசிட்டு ஐஸ் வைக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக நீ வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸ் எடுத்து அவளோட கழுத்தை அறுக்கிற மாதிரி போயிட்டுருக்கா. அவங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிட்டு மியூசிக் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்கல்ல, அதை பார்த்து தானே அவர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு உங்கள் மேலே வந்து ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. பேசாமல் நீங்கள் வந்துட்டு அந்த இதை ப்ளே பண்ணி காமிங்க, சார் திரும்ப உங்கள் பின்னாடி வந்துடுவாருன்னு சொன்னதும், ஸோ அவள் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது ரொம்ப ஆசையாக பார்த்துருக்கான். ரொம்பவே அவனுக்கு பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு, என்னப்பா உனக்கு என் பொண்ணு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லு மேரேஜ் பண்ணிடலான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அவளோட சம்மதத்தோட தான் மேரேஜ் நடக்கும்னு சொல்லியிருக்கான். பட் அங்கே இந்த சூனியான்னு அங்கே தனியாக நின்றுட்டுருக்கா. வந்துட்டு ஒரு ரெட் கலர் மார்க் இருந்திருக்கு. அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே வயிறறிஞ்சு போயிட்டு அவங்க அவங்க பேரண்ட்ஸ் மேலேயுமே அவளுக்கு ரொம்பவே கோவமாக இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு என்னால் எப்படி அதை ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மேலே அந்த மியூசிக் ப்ளே கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே மேலே ஏறி போயிட்டுருக்கான். இப்போ போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன ப்ளே பண்ணுறா, அவன் வந்திருக்கதை கவனிச்சிட்டு வேணுக்குன்னே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும் அவன் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறதையுமே அவள் வந்துட்டு பார்த்துட்ருக்கா. பட் டக்குன்னு வந்துட்டு யார் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே இவன் டக்குன்னு கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறான். நல்லவேளை அவன் என்னை பார்க்கல, இல்லை தப்பால நினச்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு நர்வஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அம்மா கூட சேர்ந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சூனியான் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாமே கொடுத்ததுமே, இதை நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஏஜ் இன்னுமே அதிகமாகும்னு சொன்னதும், ஏஜ் அதிகமாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சறதுக்கு ஏதாச்சும் ஒரு பேரம்பேத்தி கிடைக்க போதா, அது கிடையாது இல்லை, இருந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அப்பாவே அம்மா நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்தில் அங்கே அந்த ஆன்ட்டி வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் அவங்க பையனோட உயிரை காப்பாற்றினாங்கன்னு. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு வாயடைச்சு போயிடுறாங்க. வாவ் பர்ஃபெக்டாக இருக்கா, நான் வந்து ஆசைப்பட்டனும் மருமக வேணும்னு அதே மாதிரியே நீ இருக்க, ஏன் நீ பேசாமல் வந்துட்டு சூனியன் இருந்தால் இருக்கட்டும் இவளை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சூனியான்னு தான் நான் எப்பயுமே என்னோட ஒய்ஃபை கன்சல்ட் பண்ணுவேன், மற்றவங்கள கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு, ஆமாம் ஆமாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க, இருப்பா அவளுக்கு நீ இருப்ப, எனக்கு இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க, உனக்கு அந்த அறிவு எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அந்த சூனியானுமே அவங்க சொல்கிறதுமே கரெக்ட் தானே, நீ வந்துட்டு உன்னோட தேவைக்காக அவளை யூஸ் பண்ணிக்கிறேன்னா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க உடனேவும், இப்பயாச்சும் நீ வந்துட்டு நல்ல அறிவோட பேசினையே, புருஷனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே கடுகடுன்னு வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே என்ன பண்ண முடியும், பேசாமல் அமைதியாக இருக்கா. அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்து, என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, தப்பான ஒரு லேடிட்டு போய் உங்கள் பையனோட வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இவ கண்ட ஆம்பளைங்களோட சேர்ந்து சுத்துறவ, இவ வந்துட்டு ரொம்ப ஒழுக்கம் இல்லாதவ அப்படி இப்படின்னு பழிய போட்டுட்டு அங்கே ஒரு நியூஸ் பேப்பரையுமே காமிக்கிறாங்க. ஹீரோ அங்கே சிஆர்பி கொடுத்தான் இல்லையா, அந்த பேப்பரை காமிச்சிட்டு ஏகப்பட்ட ஆம்பளைங்களோட கிஸ் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்குமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஹீரோயின் அதை பார்க்க விடாமல் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. பட் அங்கே வந்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு லேடியெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் தப்பான டிசிஷன் பண்ணிட்டேன், இவளை அடித்து வெளியே வரட்டி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு பிடிச்சி இழுத்ததுமே அந்த லேடியுமே இதான் சான்ஸ்டான்னு சொல்லிட்டு வேமா அங்கே பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள. ஹீரோ வேமா அந்த பேப்பரை பிடிங்கி பார்த்துட்டு, நீங்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ணுங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த ஆம்பளை வேறு யாரும் கிடையாது, நான் தான் அவளை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணேன், அவளை கூட்டிகிட்டு வந்த பிறகு நான் ஏகப்பட்ட சந்தேகப்பட்டு அவளை வந்து நிறைய கொஸ்டின்லாம் தப்பாக கேட்டதுமே அந்த பொண்ணு மனசொடைஞ்சு போய் சூசைட் பண்ணிக்க போயிட்டா, நான் தான் அவளை தண்ணியில் குதிச்சு காப்பாற்றினேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் உயிரே வருது, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நீங்கள் முதல் செக் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே கூட்டிகிட்டு போயுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த தப்புமே பண்ணலை, ஒரு வெர்ஜினான கேர்ள் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதும் அவங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. அதுக்கப்புறம் என்ன இந்த வீட்டில் வந்துட்டு நீ இருந்துக்கலான்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த சூனியனுக்கு வைத்தறிச்சலாக இருது. ஏன்னா அந்த மெயிலை வச்சு இவ்வளோ ஏதோ வந்து பழிய போட்டு வெளியே துரத்தி விட்டுலான்னு ஐடியா பண்ணால் உள்டாவாயிடுச்சேன்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. நைட் போல் அந்த சூனியா நான் அவளை கிளப்பிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஜஸ்ட் வந்துட்டு அவளுக்கு எனக்கு நடுவில் இருக்கிறது ஒரு பிஸ்னஸ் டீலாக தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது, நீ தான் எப்பயுமே என்னோட மனசில் இருப்ப, நீ தான் என்னோட பொண்டாட்டின்னே அவன் சொல்கிறான். பட் அவளுக்கு அதை ரொம்ப கேட்டுட்டு கோவமாயிட்டு, இதை திரும்ப திரும்ப என்கிட்ட நீ ரிப்பீட் பண்ணிட்டுருக்காத, எனக்கு கேட்குறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, இப்போ வந்துட்டு நீ கிளம்பி போகலாம் அப்படின்றத சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு அங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்தில் கீழே பார்த்தா குண்டா ஒரு பர்சன் அங்கே வந்துட்டு உட்கார வச்சுருக்காங்க.
அங்கே அவன்கிட்ட சாப்பிட்றதுக்கு சில பொருளெல்லாம் கொடுத்துட்டு அந்த மெய்டுவங்க ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அவள் போட்டிருக்க அந்த பர்ஃப்யூமே அதில் வந்துட்டு அடித்து கொடுத்துருக்காங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவன் வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதும், இந்த பொண்ணு உனக்கு வேணும்னா நீ மாடிக்கு போ, அங்கே தான் இருப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அவனுமே வேகமாக போயிட்டுருக்கான். இவளோட ஐடியா தான் போல நம்ம ஹீரோங்க பார்க்கும்போது ரொம்பவே அசிங்கப்பட்டு போகணுன்றதுக்காக பண்ணியிருக்கா. 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. காமிச்சு அவனை வந்துட்டு அவட்ட இருந்து பிடிக்கணும்னு அவன் நினைக்கிறா. பட் அங்கே உல்ட்டாவாக தான் நடந்திருக்கு. பார்த்தா பெல்ட் கீழே கிடக்குறது. அந்த சைடில் பார்த்தா அவன் உட்காந்து மிட்டாய் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ உள்ளே வந்துட்டு சிங்கிங் சவுண்டு கேட்டுச்சே, யார் வந்துட்டு பாடினது, நீ மியூட் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எதுவுமே வந்துட்டு நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவள் செய்கையிலே சொல்கிறா. அந்த குண்டைன்ட்ட போய் கேட்டதுமே இதுலேருந்து தான் ப்ளே ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரேடியோவை போய் போட்டு காமிக்கிறான். ஸோ வந்துட்டு எதுவும் அவங்க பேச முடியாமல் போயிடுது. இப்போ இவங்க கூட சேர்ந்து நீ அசிங்கம் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஹஸ்பண்டுக்கே துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த குண்டை கோவமாயிட்டு சாப்பிட்ற பொருளெல்லாம் அந்த சூனியானோட மூஞ்சில் எரிஞ்சிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் சிஸ்டர் நாம பற்றி நீ தப்பாக பேசிகிட்டு இருக்கியா, அவங்க ஒன்றும் எதுவும் பண்ண கிடையாது, எனக்கு பாரு எவ்வளோ சாப்பிட்றதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க, அவங்க ரொம்பவே நல்லவங்க, ஒன்றை மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த சூனியனுக்கு அங்கே வயிறு ஆரம்பிச்சிருது. இவனை எதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தா, இந்த குட்டிச்சவரானவே என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறா. பிரதரும் சிஸ்டர் இல்லாவுமே தனியாக இருக்கட்டும், நீ எதுக்காக இங்கே இருந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளையுமே பிடிச்சி அவன் இங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஸோ நான் வந்துட்டு இங்கெல்லாம் தங்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். உன்னால் பேச முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் என்னால் பேச முடியும், தயவு செஞ்சு ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வெளியே சொல்லிடாதீங்க, என்னை வந்து சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிடாதீங்க, வெளியே போனீங்கன்னா வெட்டிங் அது நைட்டு அதுவுமா வெளியே போகிறாருன்னு சொல்லிட்டு பேர் தப்பாக போயிடும்னு சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னால் உங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்க முடியாது, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே மியூசிக்கை வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு திரும்பவே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அவன் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு சூனியான் தான், அவளோட குரலுக்காக தான் நான் வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் வேறு ஒரு பொண்ணு நல்லா சிங் பண்ணுறான்றதுக்காக நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட இடத்த அவளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது ஹீரோயின் வேகமாக வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அங்கே ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு போகாதீங்க, என் பேர் வந்துட்டு டோட்டலாக டேமேஜ் ஆயிருன்னு சொன்னதும் அவன் கையை வந்துட்டு எடுத்துட்டேக்கா. ஸோ வேணுக்குனே இவ்வளோ ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணதும் வேகமாக இவன் பிடிச்சி காப்பாற்றினதுமே பக்கத்தில் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. வேணுக்குனே தான் அவள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அவன் வந்துட்டு அங்கே அவளை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகும்போது ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்துட்டு உங்கள் கூட க்ளோஸாக இருக்கப்ப நான் எப்படி அந்த இடத்த பிடிக்க முடியும்னு சொன்னதோ அவனுக்கே ரொம்பவே அங்கே சங்கட்டமாகி போயிடுது. அவன் அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கதவை க்ளோஸ் பண்ண போகும்போது இல்லை நான் வந்துட்டு உள்ளே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உள்ளே உட்காந்துக்கிட்டதுமே அங்கே சூனியான் இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் நக்கல் அவளை சிரிச்சுட்டேவும் உனக்கு என்ன நடக்க போகுது பாரு, எப்பயுமே எல்லாமே உனக்கு கீழே தான் இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டேக்கா. பிறகு நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருந்தா அவனுக்கு கனவுல ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு கண்ணை கட்டிட்டு கூட க்ளோஸாக இருக்க மாதிரி தோணுது. பட் வந்துட்டு அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. எந்திரிச்சிட்டு என் கூட இப்போ கனவுல தெரிஞ்ச பொண்ணு சூனியானா இல்லை ரேண்ட்ரானா, எனக்கு வந்துட்டு எதுவுமே தெரிய மாட்டுதே, என் பொண்டாட்டியோட இடத்துல நான் வேற ஒரு பொண்ணை வச்சு யோசிச்சு பார்க்குற லெவலுக்கு போயிட்டேனா, என்ன நடந்துட்டுருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஹீரோயின் கன்னெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு இருக்கோமே ஹீரோங்க வந்து என்ன உனக்கு இந்த கன்னை பற்றிலாம் தெரியும் போலேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதில் டஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் அங்கே நான் உனக்கு கன் ஷூட் பண்ண சொல்லி கொடுக்கவான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு கன் ஷூட் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஸோ இதனால் க்ளோஸ் வந்துட்டு பக்கத்தில் அதிகமாகிட்டுருக்கு. அவங்க கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பணும்னு நினைக்கிறேன், நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நல்லது கிடையாதுன்னு நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதும் அவனுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பொண்டாடிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க என்ன நீ வேலை பண்ணிட்டுருக்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ பேசாமல் வந்துட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் பக்கத்தில் நெருங்கி வந்தேன்னா தான் அவன் பொண்டாட்டி வந்துட்டு விலகி வருவானேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஆம்பளையை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீ விலக்கி வைக்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடாக உன்கிட்ட அவன் நெருங்கி வருவான், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், கூடி சீக்கிரம் பாரு அவன் இங்கேவே வந்துட்டு ஸ்டே பண்ணுற லெவலுக்கு வருவான்னு சொல்லிட்டு இருக்கா. என்கிட்ட இப்படி அவங்க 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே நடக்கல மேடம் சொன்னதும்
சொன்னதுமே அதை பார்த்துட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. எனக்கு தெரியுமே என் புருஷனுக்கு என் மேலே தான் லவ்னு சொல்லிட்டு அப்போ அந்த மெய்டு ஒரு சூப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை குடிங்க மேடம், இது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னதும் என்னத்தை போய் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க, நாற்று அடிச்சிட்ருக்கு அப்படின்றத சொன்னதுமே நான் வந்து இது உங்களுக்காக தான் கொண்டு வந்துட்ருக்கேன், உங்களுக்கு பேபி பிறக்கணுமா இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இப்படியே வந்துட்டு கண்டுக்காமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இனிமே அவர் நைட் அங்கேவே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ பாருங்கள் மார்னிங் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, உங்களை மீட் பண்ண கூட அவர் வரல அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் நாங்கள் ஃப்ளாருக்கெல்லாமே வாட்டர் கொடுத்துட்ருக்கா. இப்படி சூனியான் வந்துட்டு உங்களை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே வந்துட்டா போச்சு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து அங்கே சாப்பிட்றதுக்காக போனதுமே சூனியான் அவளுக்காக சூப் எல்லாமே கொடுத்ததுமே அந்த சூப்பை குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப வியர்டாக இருக்கே, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நம்ம சொன்னதுமே பட் வந்துட்டு இதில் ப்ரோட்டீன் ரொம்ப இருக்குது, உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னதும் அவனுக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் அவள் கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு அவன் குடிக்கிறான். செகண்ட் டைமே குடிக்க போகும்போது நம்ம ஹீரோயினோட மெய்டு அங்கே வர்றாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த டீயை குடிங்க மேடம், வந்துட்டு இந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்காக அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி எங்கே அவ்வளோன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு வெளியே மலையில் அந்த மளிகை செடி எல்லாமே வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கொடை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ அந்த சூனியான் தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் நீ வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அந்த சூப் வந்துட்டு நீ எனக்காக ரெடி பண்ணல அந்த பொண்ணுக்காக தானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட போய் எங்கள் கொடையை பிடிச்சிட்டு நின்னதுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த செடி ரொம்ப இம்பார்ட்டன், நான் என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதும் செடி எல்லாமே ட்ரெஸ்ட்ராய் ஆயிருமேன்னு சொன்னதும் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், நீ வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அவங்க அவளை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இவளுக்கு சூடான தண்ணி கொண்டு வாங்க, ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவங்க அந்த ட்ரிங்க் கொடுத்தா இல்லையா அதில் வந்துட்டு ட்ரக்மே கலந்துருக்காங்க. அது வந்துட்டு அது தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருது. அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுமே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கான். அங்கே வேகமாக இந்த சூனியன் வந்துட்டு சைடில் வந்து பார்த்துட்ருக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸாக இருக்க சீனை பார்த்ததுமே இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவள் தான் அவன் கூட இருப்பான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு அங்கே சமாளிச்சிட்ருக்காங்க. நீ ஏன் கவலைப்படுறவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கப்போ அவள் காதுக்கு பின்னாடி ஒரு மார்க் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சூனியனோட காதுக்கு பின்னாடியுமே இருந்திருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கப்ப இது என்னோட பர்த் மார்க்குன்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. ஸோ வந்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுமே எனக்கு ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க இந்த ஃபேஸை, அதனால தான் இந்த மார்க் இருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் உனக்கு இந்த ஃபேஸை நினச்சி ஹேட்டெல்லாம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு கேட்குறாங்க நீ எதுக்காக இப்போ அவனை விட்டேன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு ஒரு சின்ன வந்து சந்தேகத்தை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கேன் பார்த்தியா அவன் மனசில் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு, அவன் மனசில் அது ரொம்ப ஆழமாக இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுமே ரொம்ப டென்ஷனோட அந்த சூனியானை பற்றி தான் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான், எதுவும் நம்மக்கிட்ட மறைக்கிறாளான்னு. ஆனால் அந்த சூனியான் வந்துட்டு இதை விட பயங்கரமான ஆளாக இருக்கா. அங்கே அவன் வர்றப்பா அவங்களோட மெய்டை வச்சு அங்கே தப்பு அவளை பற்றியே பேச சொல்லிட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன வாய் வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், நீங்கள் வந்துட்டு அவட்ட மரியாதையாக பேசுகிறேன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே வந்துட்டு அவங்க அங்கே சாரி கேட்குறாங்க. அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்றத சொல்லும்போது அங்கே பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றி அவன் வந்துட்டு அந்த லேடிகிட்ட கேட்குறான். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அவளுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்னு. அவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாகி போயிடுது, அவளுக்கு ரொம்ப கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இதில் இப்படி வந்து கமெண்டர் கூப்பிடுறாங்க, முக்கியமான விஷயம் பாஸ் நம்ம இப்போ போகணும்னு சொன்னதுமே அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் வந்துட்டு அவளை கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அவளுக்காக நிறைய கிஃப்ட்ஸை கொடுங்க, நான் வந்துட்டு அவட்ட சாரி கேட்டேன்னு சொல்லுங்கள், இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் எப்பயுமே நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அந்த லேடி நல்ல டயத்தில் நான் வந்து காப்பாற்றிட்டேன், இல்லைன்னா வந்துட்டு பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினோட மெய்ட் வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இவன் இப்போ வந்துட்டு இப்போ அவளை வந்து இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரிக் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த மெய்ட் வந்துட்டு உனக்கு மல்லிகை செடி ஊன்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, வா வந்துட்டு நீ கார்டனிங் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினையுமே விடாமல் அங்கே வந்துட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவளுக்கு குறுக்கெல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கு. அங்கே மதியம் வரைக்கும் வேலை வாங்கிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, இந்த அந்த பண்ணை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே இவன் இந்த வீட்டு வேலைக்காரியா, இந்த வீட ராணி, நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு கொடுக்கலாம் பண்ணுன்னு சொன்னதும் என்ன பண்ணுறது இதாக இருக்குது, வேணா சாப்பிடுங்க இல்லை கீழே தூக்கி போடுங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு நல்லாவே
நல்லாவே தெரியும் கூட இந்த மெயில் வந்துட்டு ஒழுங்காக வந்து கொடுத்துருக்க மாட்டா, ஏதாச்சும் ஃப்ராடு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே புரிஞ்சுக்குது என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அதை சாப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் மயக்கமாகி விழுந்துடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த லேடி இப்படியே சேர்த்து தோலை, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. அவனோட ரூமில் பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் அங்கே வந்துட்டு வச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் இருக்குது. அதை பார்த்ததுமே அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அந்த ட்ரிங்கையுமே குடிச்சு பார்த்துட்டு இது சூக்கு ரொம்பவே பிடிக்கும்ல அப்படின்றத சொல்கிறா. சூனா நம்மளோட ஹீரோயினை பற்றி தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிங்க் போல். அப்போ அங்கே அவன் வந்து என்ன உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற சட்டி கேட்டதும், இல்லை நான் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா இதெல்லாமே சாப்பிட்டு டேஸ்ட்டே எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்லவன் நடிச்சிட்ருக்கா. அவன் பக்கத்தில் அப்படியே வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு ஷர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தா. அவன் வந்துட்டு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சேலை மாதிரி தான் நின்றுட்டுருக்கா. அவனால் இவள் பக்கத்தில் நெருங்கி கூட போக முடியல. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட மெயில் வந்துட்டு, சார் இப்படி மேடம்க்கு ரொம்பவே முடியாமல் இருக்குது, அவங்கள ஃபைனலாக ஒரு டைம் ஆச்சு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. வேமா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அந்த நேனியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்குன்னு சொன்னதும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத சொல்கிறாங்க. டாக்டரை கூப்பிட்டீங்களா இல்லைன்னு சொல்லும்போது டாக்டர்லாம் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோயினோட அந்த மெயில் வந்துட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, அவங்க ஃப்ரெண்டை தான். அவன் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பொண்ணை காப்பாற்றிடலான்னு சொன்னதுமே என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போடும்போது இல்லை இன்ஜெக்ஷன்லாம் போட வேணாம் அவளுக்கு தாங்காதுன்னு சொன்னதும் வேறு வழி என்ன இருக்குது, நீங்கள் வேணால் சாப்பிட்றீங்க கொண்டு வர சொல்லுங்கள் நம்ம காப்பாற்றலான்னு சொன்னதும் அவளோட ரூமில் கொண்டு போய் வச்சாங்கல்ல பூராத்தையுமே அங்கே தூக்கிட்டு போனதுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கீழே தள்ளி விட்டு உடச்சி விட்றா. இவன் வந்துட்டு அதை குடிச்சிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு வாயில் கொடுத்ததுமே அவளுக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே சாஃப்ட் ட்ரிங்க்ன்றது ஒருத்தவங்க உயிரையுமே எடுக்கும், ஒருத்தவங்களுக்கு உயிர்மை கொடுக்கும். அந்த மாதிரி வேலை தான் இந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. இது ரொம்பவே காஸ்ட்லி, இங்கே கிடைக்கிற பொருளுமே கிடையாது, நார்மலான ஃபேமிலியில் வாங்கவுமே முடியாது அப்படின்னா வந்துட்டு யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த மெய்டு சொல்கிறா எனக்கு என்னமோ இவங்க வந்துட்டு ப்ரெட்டு கொடுத்த பிறகு சாப்பிட்ட பிறகு தான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. பட் பயந்து போயிட்டு சூனியனோட பேரை சொல்ல போகும்போது அவள் வந்துடுறா. உடனே பயந்து போயிட்டு நான் தான் பண்ணிட்டேன் தெரியாமல் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டதுமே இந்த ப்ரெட்டு தான் வேலையே பண்ணியிருக்காங்க உள்ளே வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பழைய போட்டுட்ருக்கீங்கன்னு அந்த சூனியன்னு சொல்கிறா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி வந்துட்டு ஒருத்தவங்களோட உயிரில் விளையாடலாம், இவ்வளோ ஈஸியாக நார்மலாக எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. அப்போ ஹீரோவில் தூக்கி விட்டதுமே ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணாதீங்க அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன கொலை பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் அந்த மெய்ட் வந்துட்டு ஆமாம் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதுமே நீங்கள் பேசாமல் அப்படின்னா அந்த ப்ரெட்டை சாப்பிட்டு காமிச்சிருங்க எல்லாருக்குமே உண்மை புரியலன்னு சொன்னதும் அந்த லேடி பயந்து போயிடுறா. ஹீரோ சும்மா விடுவானா வம்பு பண்ணி ப்ரெட்டை வாயில் ஊட்டி விட்டதுமே சாகுற லெவலுக்கு போனதுமே அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு அந்த சூனியன் கோவமாயிட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற கடைசி ஒரு பர்சன்னா சப்போர்ட்டுக்கு அவங்க மட்டும்தான், என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இழந்துட்டேன்ல, ப்ளீஸ் நீ அவங்கள காப்பாற்றுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுமே ஆமாம் நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் அந்த சாஃப்ட் ட்ரிங்க் வந்து எடுத்துகிட்டு வாங்க காப்பாற்றிடலான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஷாக்காகி போயிடுது. ஏன்னா இப்போ தான் அவள் எல்லாத்தையுமே உடச்சி போட்டா. ஸோ வந்துட்டு எதை கொடுத்து காப்பாற்றுவா, அதனால் கடைசியில் வந்துட்டு அந்த லேடி இறந்துமே போயிடுறாங்க. பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போனதும் அந்த சூரியனுக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. ஹீரோயின் கண்டிப்பாக உனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கிள் மட்டும்தான், நீ பாரு என்ன நிலைமைக்கு வரப்போகிறன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனதும் சூனியன் தனக்கு தான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமானதுமே பட் அந்த மெய்டு இவங்க எல்லாருமே ரொம்ப ரூடாவட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கெல்லாம் கிடையாது, இது ரேண்டுக்காக உனக்காக வந்துட்டு ஒர்க் பண்ண போய் நேனி வந்துட்டு இறந்தே போயிட்டாங்க, அவங்களோட உயிரவே உன்னால் காப்பாற்ற முடியல, உனக்காக நாங்கள் ஒர்க் பண்ணி எங்களோட உயிர்மே போகிறதுக்காகவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ரூடாக பேசிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே வயிறறி ஆரம்பிச்சிருது. ஹீரோயின்ட்ட தான் அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ அந்த மெய்ட் வந்துட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குல்லப்பா அப்படின்றத சொல்லும்போது இதெல்லாம் என்ன பெரிய மேட்டா, எனக்கு தெரியுமே அவன் கொடுப்பான்னு செட்டவ சொல்கிறா. பட் அங்கே நம்ம ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு உடனே அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக எடுத்து அங்கே வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப சூப்பராக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எவ்வளோ வந்துட்டு பெஸ்ட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து அங்கே பாராட்டிட்டு இருக்கா. இதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு என்ன பிடிக்கும்
வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வேணுக்குன்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே உள்ளே போனதுமே ஹீரோயின் நான் அவருக்காக என்னோட உயிரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் க்ளோஸாக இருக்கும்போது அங்கே டாக்டருமே உள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த டயத்தில் இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் வந்து பக்கத்தில் க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணோட உடம்பு இன்னுமே ரெக்கவர் ஆகலை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட், எனக்கு வந்துட்டு நீங்கள் ரூல்ஸ் சொல்வீங்களான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அவளை காப்பாற்றின டாக்டர், ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயுமே சண்டை வந்துடுது. நானுமே தான் அவளோட உயிரை ஒரு டைம் காப்பாற்றிருக்கேன், அப்போ நானுமே வந்துட்டு டாக்டர் லெவலுக்கு தான் அப்படின்ற சொல்லிட்டு ஜெலஸாகி போயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணுக்கு நான் மெடிசன் கொடுக்கணும், நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் கிளம்புங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. பட் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. சோல்ஜர் சொல்கிறாரு, எதுக்காக சார் நீங்கள் வந்து அவரை போய் பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்கீங்க, அவர் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டாக்டர் மட்டும்தான், எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஜெலஸ் ஆகுறீங்கன்னு சொன்னதும் கோவமாய் போயிட்டு அங்கிட்டு தள்ளி போங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அந்த மெயில் சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம டாக்டரை வந்துட்டு அனுப்பி விட்ருவோமான்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, அவனை இன்னமே ஜெலஸ் ஆக்குறதுக்கு அவன் தான் யூஸ் ஆவான்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு இந்த சூனியனை பார்த்தா சோகத்திலே மூழ்கி போயிருக்கோமே, இப்படி நம்ம சார் வர்றாங்கன்னு சொன்னதும் உடனே அந்த மெய்டிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஆகி போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே அவன் அங்கே வந்துட்டு அவட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான் ரூடாக பிஹேவ் பண்ணதுக்காக. பட் வேணுக்குனே பக்கத்தில் அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கா. ஆனால் சுத்தமாக அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவளாவே இங்கே க்ளோஸாக வர்றப்ப அங்கே டாக்டரும் அங்கே அவளுமே வந்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸாக இருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. என்கிட்ட இன்னொரு வழியுமே இருக்குது, நான் வந்துட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டு அந்த சூனியனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மருந்தை வேகமாக பிடிச்சி அவனே குடிச்சு வம்பு பண்ணி அவள் வாயில் வந்துட்டு கொடுத்துட்டு நீ இந்த மெடிசனை என்ன வந்துட்டு நீ வந்து பண்ணிட்டுருக்க அவன் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு கேட்டதோ, உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நான் வந்துட்டு குடிக்கல, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதோ அவன் அங்கே சாரி கேட்குறான். அவன் கூட சேர்ந்து பக்கத்தில் இருக்காது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் கிஸ் பண்ண வந்ததும் நீ இப்படிலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும், உடம்பு ரெக்கவர் ஆகட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ உன்னோட பர்த்டேக்கு வந்துட்டு நான் ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே சூனியா எனக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு, நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியுமே எல்லாமே வந்துட்டு என் கையை மீறி போயிட்டுருக்கு, நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போய் வந்துட்டு ஒரு கன் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்காக அங்கே பர்த்டேக்கு ஏகப்பட்ட வந்துட்டு அங்கே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்காக நீ சிங்கிங் பண்ணுவியான்னு சொன்னதுமே அங்கே சூனியான் வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே சிங்கிங் பண்ணும்போது அவள் பக்கத்தில் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இவ போய் நிற்கும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணை தூக்கி அவளை காமிச்சிட்டு நீ வந்துட்டு சாஷான்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அந்த இடத்துல பார்த்தா அங்கே நம்ம டாக்டருமே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான், என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இவ சாஷான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே தூக்கி போட்டதுமே இப்போ என்ன ஃபைனலாக தெரிஞ்சு போயிடுச்சா ஷூ அப்படின்ற சைட் அவள் கேட்டதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன், என் குடும்பத்தவே அழிச்சவ நீன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அங்கே வந்துட்டு நீட்டிட்டு இருக்கா ஷூட் பண்ணுறதுக்காக. பட் இவ நானுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்குது, எனக்கு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கன்னை நீட்டா. பார்த்தா நம்ம ஹீரோ சைடில் நீட்டா. ஹீரோக்கே பெரிய ஷாக்காகி போயிடுது. அங்கே பெரிய இப்போ தான் ஒரு ட்விஸ்டே ஆகுது. அவன் வந்துட்டு வேணான்னு சொல்லும்போது ஷூட் பண்ணிடுறா ஹீரோவை. நம்மமே உனியில நம்ம ஹீரோயினுக்குமே என்ன நடந்துட்டுருக்கு அவனுக்காக தான் நான் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் இல்லை. அங்கே வந்துட்டு அவள் நம்ம ஷூ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக அங்கே சிங்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்கா. அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசினதுமே இவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது. நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக எனக்கு விருப்பமே இல்லை, உன் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு இவளுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் இருந்திருக்கு, நம்மளுக்காக தான் இவ வந்துட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கா, நம்ம கூட என்னை வந்துட்டு இவட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டா இந்த மாதிரி வேலை பண்ணியிருந்திருக்கா. அவங்க பேரண்ட்ஸுமே கொலை பண்ணி ஹீரோயினை கூடவே சேர்ந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் கண்ணை வச்சு ஷூட் பண்ண போனதுமே நான் இதெல்லாம் உனக்காக தானே பண்ணேன், நான் வந்துட்டு உனக்காக என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீ தானே என்கிட்ட சொன்ன நான் வந்துட்டு ரொம்ப உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் முட்டாளா நீ ஒரு ஃப்ரெண்டாக சொன்னதை நீ
எந்த விதத்தில் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. வாழ்க்கையில் நீ இல்லாமல் போனதுக்கு காரணம் யாரு? இந்த கூதான இவனை போட்டு தள்ளணுன்றதுக்காக தான் நான் இவனோட லைஃப்ல வந்தேன். உன்னோட ஃபேஸ் மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு நான் வந்துட்டு இங்கே வந்தேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே அவனுக்கே ஷாக் ஆகி போயிருது. ஹீரோயின் இப்போ ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன வேணாலும் சொல்லு, உன்னோட சுயநலத்துக்காக நீ வந்து எத்தனை பேரோட அப்பாவிங்களோட உயிர் எடுத்திருக்க, இது நல்லதா? நீ வந்துட்டு செத்து தான் போகணும்னு சொன்னதும் நீ உன் கையால் கொலை பண்ணிடு, நான் சாகுறதுக்குமே ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை மட்டும் நீ வந்து வேணான்னு சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சேக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சேக்கு. நான் உன்னை கொல்ல தான் போகிறேன்னு சொன்னதுமே பட் அவளால் அங்கே ஷூட்மே பண்ண முடியல, ஏன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தா இல்லையா, அதனால தான். பட் அங்கே டாக்டர் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்ததுமே அவளை அரெஸ்ட் பண்ணியுமே இழுத்துட்டு போயிடுறாங்க. இவனையுமே எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனதுமே அப்போ ஹீரோ உன் மேலே இருந்த லவ் வந்துட்டு எப்பயுமே ஃபேக்கே கிடையாது, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பட் நான் இங்கே வந்ததே வந்துட்டு இந்த விஷயத்துக்காக தான். நான் ரெண்டாவது என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அவர் டிக்கெட்டுமே கொடுத்துருக்காரு, அவரை மீட் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. அங்கே வந்து மேரேஜுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தான் இந்த டிக்கெட்டே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருந்துருக்கான். ஸோ அதை பற்றி தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகே நீ போயிட்டு வா அப்படின்ற சொல்கிறான். ஏன்னா அந்த வெளியூரில் போயுமே மீட் பண்ண போகிற பர்சன் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். நீ அங்கே வந்துட்டு என்னை எப்படி வேணான்னு சொல்லுவேன், உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்து வச்ச மாப்பிள்ளையே நான் தானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக பின்னாடியே ஓடிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ரொம்ப ட்விஸ்டான ரொம்ப சூப்பரான இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.